கர்த்தாங்கிற அகந்தை எப்போ அழியும்? செயல்ங்கிறது ஒரு கருவியால் நடக்கிறது தானே தவிர அது ஒருபோதும் நம்மளால் இல்லவே இல்லை. இங்கே நான் தான் செய்கிறேங்கிற கர்த்தா, அதாவது அகந்தை உணர்வு இருக்கிற வரைக்கும் அந்த செயலோட பலனை அனுபவிக்க வேண்டிய கர்மா நம்மளை தொடர்ந்தே வரும். உண்மையில் இந்த உடம்பு இறைவன் அல்லது பரம்பொருளோட விருப்பப்படி இயங்குகிற ஒரு கருவி மட்டும்தான். இதை நாம் ஆழமாக உணர்ந்து நாம் வெறும் கருவி, கர்த்தா இல்லை அப்படின்னு சரணடையும் போது அந்த செயலோட விளைவுகள் நம்மளை ஒருபோதும் அடையிறதே இல்லை. இப்படி இந்த அகந்தையை விடுறது தான் நாம் நிஷ்காமிய கர்மா இல்லை பலனை எதிர்பாராத செயல்னு சொல்கிறோம். எது உண்மையான கர்ம வெற்றி? இந்த உடம்புக்குன்னு விதிக்கப்பட்ட அனுபவங்கள் எல்லாமே பிராரப்த கர்மா தான். அது இந்த உடம்போட ஆரம்பத்திலேயே தீர்மானிக்கப்பட்டுருச்சு. அதை யாரும் மாற்றவே முடியாது. அப்படி நடக்கிறத யாரும் தடுக்கவும் முடியாது, நடக்காததை நடத்தவும் முடியாது. அதனால் விதியை நினச்சி கவலையாக இருக்கிறதெல்லாம் வீண் வேலை தான். நமக்கு இருக்கிற ஒரே சுதந்திரமான செயல் என்னென்னா, மனசை வெளியே அலைய விடாமல் அதோட மூலத்தை நோக்கி திருப்புறது மட்டும்தான். அதனால் நான் யார் அப்படிங்கிற ஆத்ம விசாரத்தில் பிராரப்த கர்மாவோட வேறான அகந்தையை அழிக்கிறது தான் உண்மையான கர்ம வெற்றியே. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது நான்கிற ஒரு உணர்வு அப்புறம்தான் நடக்குது. இந்த நான் அப்படிங்கிற பொய் உணர்வை தான் நாம் அகந்தை இல்லை ஈகோன்னு சொல்கிறோம். அகந்தை இருக்கிற வரைக்கும் செயலோட விளைவுகள் நம்மளை சுற்றியே தான் இருக்கும். இதை தான் கர்மான்னு சொல்கிறோம். இப்போது இந்த அகந்தையை நீக்கினா கர்மா தானாகவே நீங்கிடும். அதனால் நாம் செய்ய வேண்டிய சாதனை புறச்செயல்களை நிறுத்துறதில்லை. அந்த செயல்களை நாம் செய்யும்போது நான் எங்கிருந்து வந்துச்சுங்கிற விசாரணை மட்டும்தான். இங்கே நான் அப்படிங்கிற எண்ணம் எழாத நிலையில் அமைதியோடு இருக்கிறது தான் கர்மாவை வெல்றதுக்கு ஒரே வழி. கர்மாவுக்கும் கடவுளோட இச்சைக்கும் உள்ள தொடர்பு தான் என்ன? உலகத்தில் நடக்கிற எல்லாமே இறைவனோட இச்சைப்படி தான் நடக்குது. ஒவ்வொரு ஜீவனோட கர்மாவும் அந்த பரம்பொருளோட ஆணைக்குட்பட்டு தான் இயங்குது. அங்கேயே சரணாகதி அடையிறவனுக்கு எல்லா செயல்களையும் அவனே நடத்தி கொடுக்குறான். அதனால் நான் தான் செய்கிறேங்கிற எண்ணத்தை விட்டுட்டு அவன் தான் செய்கிறான் அப்படிங்கிற உணர்வு நிலைக்கு இறைவனோட இச்சைக்கு முழுமையாக நம்மளை ஒப்பு கொடுத்துட்டா நம்மளோட சுமை எல்லாத்தையுமே அவனே ஏற்றுக்குவான். அதுக்கப்புறம் நாம் செய்கிறது எல்லாமே ஒரு தூய்மையான கருவியோட செயல்தான். அதுக்கு கர்ம பந்தமே இல்லை. வெறும் சடங்குகளையும் வெளி வேலைகளை செய்கிறது மட்டுமே கர்மயோகம் இல்லை. செய்கிற செயலோட பலனில் பற்று வைக்காமல் இருக்கிறது தான் அதோட உண்மையான நோக்கமே. நாம் பலனில் பற்று வைக்கிறப்ப தான் அடுத்த கர்மாவோட விதையே ஊன்றப்படுது. அதனால் நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் பற்றுதல் இல்லாமல் செஞ்சு பழகணும். இப்படி உள்நோக்கி நான் யார் அப்படின்னு விசாரிக்கிறதுனாலையும் வெளிநோக்கி பலனில் பற்று வைக்காமல் செயல் செய்கிறதுனாலையும் கர்மாங்கிற பிணைப்பிலிருந்து நாம் சுலபமாக விடுபடலாம். இந்த ரெண்டும் தான் கடைசியில் நம்மளோட அகந்தையை அழித்து நித்தியமான அமைதியையும் நமக்கு தரும். நண்பர்களே, மனதில் வருவது வரட்டும், போவது போகட்டும், நாம் அகத்தினுள் சொல்லற சும்மா இருப்போம்.